ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தீமைக்கும் நன்மை செய்து தலைப்புல இருக்க போகுது. பழத்தோட்டத்து பக்கமா பறந்து போயிட்டு இருக்குது ஒரு காகம். அது தோட்டத்துக்குள்ள பறந்து போனா ஏராளமான பழங்களை சாப்பிட்டுட்டே போலாமே அப்படின்னு சொல்லி மனசால நினைக்குது. ஆனா தோட்டத்து காவலர்கள் கையில இருக்க துப்பாக்கி அப்படியும் இப்படியும் எடுத்துட்டு போறாங்களே, அவங்க கிட்ட நம்ம மாட்டினோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அது மனசுல ஒரு எண்ணம் வந்ததுனால தோட்டத்து வெளிப்பக்கமாவே பறந்து போயிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் பறந்து போன அந்த காகம் தனக்கு ஏதோ கொய்யாப்பழ வாசனை வர்றத உணருது. உணர்ந்த உடனே அந்த கொய்யாப்பழ வாசனை எங்க இருந்து வருது அப்படின்ட்டு அது நுகர்ந்துகிட்டே அந்த காகம் போகும்போது அது மதில் மேல கிளி ஒண்ணு அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குது. கிளி சாப்பிடுற கொய்யாப்பழ மரத்துலதான் அது வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட காகம் கிளி கிட்ட போய், நீ சாப்பிடுற கொய்யாப்பழத்தோட மனம் ரொம்ப அதிகமா வீசுது, பழம் ரொம்ப சுவையா இருக்கும் போல நினைக்கிறேன், நீ எனக்கு அதை கொஞ்சம் தருவியாங்கிற மாதிரி கேக்குது. அதுக்கு இந்த கிளி என்ன பதில் சொல்லுச்சு, காகத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி பழம் கிடைச்சுதா இல்ல என்ன நடந்தது அப்படிங்கிற முழு விவரத்தை நீங்க என்னோட சேனல்ல போய் பாருங்க. நன்றி.